கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மக்களுக்கு இடையூறாக செயல்படும் மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ரமேஷ்குமார், கருங்கல் பகுதியில் இந்த மதுக்கடை இருப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை, பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்க. மோகன், தமிழகத்தை பொறுத்த அளவில் வழிபாட்டுத்தலம், அதே போன்று பள்ளிக்கூடங்களுக்கு அருகே இருக்கும் அந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும், இதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் முதல் கட்டமாக 18 கடைகள் என்பது அடைக்கப்பட்டன. ஆனால் பல பகுதிகளில் அரசு விதிமுறைக்கு மீறி பல கடைகள், அதே போன்று மதுபான பார்கள் செயல்பட்டு வருவதாக மக்களது குற்றச்சாட்டை ஆங்கங்கே எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கருங்கல் அருகே தெருக்கடை பகுதி, இந்த பகுதியை பொறுத்த அளவில் ஒரு பேருந்து நிறுத்தம் என்பது அருகில் இருக்கிறது. அதன் அருகே சிஎஸ்ஐ, ஆர்சி உள்ளிட்ட தேவாலயங்கள் இருக்கின்றன. அதே போன்று அருகில் ஒரு அரசு தொடக்க பள்ளி என்பது இருக்கிறது. இதன் மைய பகுதியில் தான் ஒரு அரசு டாஸ்மாக் கடையும், அதே போன்று அதன் மேல் பகுதியில் ஒரு அரசு பாரம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இங்கு மது அருந்தும் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு அந்த வழியாக செல்லும் பெண்களை கிண்டல் செய்வதாகவும் அப்பகுதியில் இருக்கும் பெண்கள் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த கடையை மூட வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பாகவே மாவட்ட நிர்வாகத்துக்கு பல முறை மனுக்கள் என்பது அளித்திருக்கின்றனர். ஆனால் அளித்த பிறகும் எந்த நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் இந்த கடையை உடனே மூடுவார்கள் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் அரசு அதிகாரிகள் அதை மூட நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் கடையின் முன்பு அமர்ந்திருந்து தற்பொழுது போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். காலை 12 மணிக்கு கடையை திறக்க அதிகாரிகள், ஊழியர்கள் அங்கு வந்திருந்த நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி கடையை திறக்க விடாமல் கடையின் முன்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 12 மணிக்கு துவங்கிய போராட்டம் தற்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போலீசார் தரப்பில் 2 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஆனால் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது போராட்டக்காரர்கள் டாஸ்மாக் அதிகாரிகளை உடனே சம்பவ இடத்துக்கு வர சொல்லுங்கள், அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்கள் என போலீசாரிடம் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் டாஸ்மாக் அதிகாரிகள் இதுவரையிலும் அந்த பகுதிக்கு போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை. எனவே டாஸ்மாக் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், உடனே கடையை நிரந்தரமாக அந்த பகுதியில் மூட வேண்டும் என கேட்டு தொடர்ச்சியாக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு தொடர் போராட்டங்கள் என்பது நடத்தி வருகின்றனர். கடையை மூடாத பட்சத்தில் இந்த போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்களும் அந்த போராட்டக்காரர்கள் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக இந்த ஊர் பொதுமக்களும் பெண்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சியினரும் தற்பொழுது இருந்து அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.